கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தயவுள்ளவரை குறித்து பார்ப்போமா? சங்கீதம் 18:25 தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்கிறார். ஆம், அவர் தயை பெருத்தவர், தயவு மிகுந்தவர். சரி, தயை என்றால் என்ன என்று பார்ப்போமா? நீதிமொழிகள் 19:22 நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று சாலமோன் ஞானி சொல்கிறார். ஆம், நன்மை செய்வதற்கு ஒருவருக்கு எவ்வளவாய் மனசு உற்சாகமாய் காணப்படுகிறதோ அதுபோல அவர் செய்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் ஏற்ப அவருக்கு நன்மையான ஈவுகள் கிடைக்கும். நன்மை செய்ய ஒரு மனுஷன் எவ்வாறாக ஆசை கொண்டிருக்கிறானோ அதுபோல ஆண்டவரும் அவன் மீது ஆசை கொண்டவராக, விருப்பமுள்ளவராக, நன்மை செய்கிறவராக, தயவு செய்கிறவராக காணப்படுகிறார். வேதாகமத்திலும் கூட எஸ்தர் ராஜாத்தி தன்னுடைய யூத ஜனங்களுக்கு நன்மை செய்வதற்காக அவள் ஆசை கொண்டவளாக தன் உயிரையும் துச்சமாக நினைத்து ராஜாவின் முற்றத்தில் வந்து நின்றார். அப்பொழுது ராஜா அவள் மீது தயவு வைத்தவராக பொற்செங்கோலை நீட்டினார். செங்கோலின் நுனியை தொட்டவளாக ராஜாத்தி அவளுடைய மனதில் உள்ள காரியங்களை எல்லாம் ராஜாவுக்கு தெரிவித்தாள். யூத ஜனங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை பெற்றுக் கொடுத்தாள். அவள் நன்மை செய்ய விரும்பியதால், ராஜா அவள் மீது தயவு பாராட்டியதால் யூதகுலம் ரட்சிக்கப்பட்டது. புதிய வருடத்துல, புதிய மாதத்துல நுழைந்திருக்கிற நாமும் கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்ய ஆசை கொண்டவர்களாக நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கும் தயவு செய்ய கிருபையுள்ளவராக காணப்படுகிறார். இழந்து போன யாவற்றையும் நமக்கு புதுப்பித்து தர அவர் வல்லமையுடையவராக, தயவுள்ளவராக காணப்படுகிறார். லூக்கா 2:52 நாம் நேசிக்கும் தேவன் இவ்வுலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தயவு நம்மோடு கூட இருக்குமேயானால், தயவுள்ளவர் நம்மோடு கூட இருப்பாரேயானால் நாம் விருத்தி அடைந்த பிள்ளைகளாக காணப்பட முடியும். எந்த நாட்களிலும் கூட நாம் தேவ தயவு பெற்றவர்களாக, மனுஷ தயவு பெற்றவர்களாக நாம் உண்மை செய்வர்களாக காணப்படும் பொழுது நாம் இழந்து போன எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு புதுப்பித்து தர வல்லமையுடையவராக காணப்படுகிறார். முன்கை நீண்டால் முழங்கை நீளும் என்று சொல்வார்கள். நாம் முன்கையை நீட்டி ஒருவருக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய முழங்கையை நீட்டி தன்னுடைய கரங்களினால் அதை பெற்றுக்கொள்வார்கள். நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு கொடுத்து, தேவையுள்ளவர்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அவருடைய ஆசை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய அத்தியாவசிய தேவைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் நம்முடனே கூட அவர் தயவுள்ளவராக கடந்து வர ஆசைப்படுகிறார். தயை நாம் மற்றவர்களுக்கு செய்யும் உபகாரங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு தயை பாராட்டி நமது எல்லையை வேலியடைத்து நம்மை பாதுகாக்கிறவராக, தயவுள்ளவராக காணப்படுகிறார். எப்படியாக அவர் தயவுள்ளவராக காணப்படுகிறார் என்று பார்ப்போமா? உன்னதமானவராக நம்முடைய எல்லா காரியங்களிலும் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தம் கைகளில் ஏந்தி சுமக்கிறவராக நம்மை வழிநடத்துகிறவராக அவர் தயவுள்ளவராக காணப்படுகிறார். எவ்வாறாக நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் ஏற்பட்டு பூமியில் அனைத்தும் அழிக்கப்பட்டு இல்லாமற் போனதோ, மீண்டுமாக ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு அனைத்தையும் புதிதாக அவர் சிருஷ்டித்து உருவாக்கினார். அதுபோல நம் வாழ்விலும் நாம் இழந்த சுக வாழ்வு, யாரிடமும் சொல்ல முடியாத மனக்கசப்புகள், இழந்த செல்வம், பொருள், ஆரோக்கியம் யாவற்றையும் தர வல்லமையுடையவராக, தயவுள்ளவராக நமது ஆண்டவர் நமக்கு முன்பாக காணப்படுகிறார். அதனால் கடந்து போனதை நாம் சிந்திக்காமல் எதிர்வரப்போகும் நன்மைகளை நாம் சிந்தித்தவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம் மீது தயை பெருத்தவராக காணப்படுகிறார். நாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் அன்புள்ளவர்களாக காணப்படும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, அவர்களை நல்வழிப்படுத்தும் பொழுது, நாம் இழந்த உறவுகளை, இழந்த ஆஸ்திகளை, இழந்து போன எல்லா காரியங்களையும் திரும்பவும் ஆண்டவர் நமக்கு புதுப்பித்து நமக்கு தந்து நம்மை நல்வழிப்படுத்த இந்த ஆண்டில் அவர் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்து நீ சுதந்திரித்துக்கள் மகனே, மகளே என்று நம்மை அழைக்கிறவராக, தயவுள்ளவராக, கிருபை நிறைந்தவராக காணப்படுகிறார். யாவரிடமும் அன்பு செலுத்துவோம். 1 கொரிந்தியர் 13:4
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தயவுள்ள அன்பு, நீடிய சாந்தமுள்ள அந்த அன்பை நாம் மற்றவர்களிடம் காட்டும் பொழுது, அன்பு செலுத்தும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, தயவுள்ளவராக நம்மோடு காணப்படும் இயேசுவை நாம் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமாயின், நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் தயவுள்ள பிள்ளைகளாக, நன்மை செய்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். உன்னதமானவருடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உன்னதமானவரே, உமது கிருபை எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாக்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. விசேஷமாக தகப்பனே, நீ தயவுள்ளவராய் இருந்தது போல நாங்கள் தயவுள்ளவர்களாக காணப்பட்டு எங்கள் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன சுப காரியங்கள், எல்லாம் இழந்து போன ஆசிகள், சம்பத்துக்கள், அப்பா தகப்பனே, ஆரோக்கியங்கள் எல்லாவற்றையும் மீண்டுமாக எங்களுக்கு நீ புதுப்பித்து தரப்போகிற கிருபைக்காக நீ நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை வேலியடைத்து பாதுகாக்கிற அன்புக்காக, அரவணைப்புக்காக நீ நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. விசேஷமாக அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை நிறைந்தவராக, தயவு பெருத்தவராக அப்பா, அவர்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு நீ புதுப்பித்து கொடுத்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் அப்பா. விசேஷமாக இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். எங்களையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்துக்களும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.